தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தமிழ் வேதாகம கேள்விகள் என்கிற எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வீடியோவில் எலியா வாழ்ந்த காலத்திலிருந்து அடுத்த 20 கேள்விகளை உங்களுக்காக தொகுத்து வந்துள்ளோம். முந்தைய கேள்விகளுக்கு எங்களது எலியா பிளேலிஸ்டை காணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கேள்விகள் எடுக்கப்பட்ட வேதாகம பகுதி 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 12வது வசனம் வரை. வீடியோவை பார்ப்பதற்கு முன்னால் நீங்கள் இன்னும் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை எனில் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொருவரின் சப்ஸ்கிரிப்ஷன் மற்றும் லைக் தேவ வார்த்தையை அதிகமாக பகிர எங்களை ஊக்குவிக்கும். கேள்வி 41. பெனாதாத் எதை முற்றுகை போட்டான்? ஆப்ஷன் ஏ தமஸ்குவை. ஆப்ஷன் பி ஆபேலை. ஆப்ஷன் சி சமாரியாவை. ஆப்ஷன் டி சோதோமை. சரியான விடை சி சமாரியாவை. இருப்பிடம் 1 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1வது வசனம். கேள்வி 42. தன் தோழனை நோக்கி தன்னை அடிக்குமாறு கூறியது யார்? ஆப்ஷன் ஏ தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவன். ஆப்ஷன் பி மாகாணங்களின் அதிபதிகளில் ஒருவன். ஆப்ஷன் சி ஆசாரியர்களில் ஒருவன். ஆப்ஷன் டி பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவன். சரியான விடை ஏ தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவன். இருப்பிடம் 1 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 35வது வசனம். கேள்வி 43. நாபோத்திடம் திராட்சத் தோட்டத்தை வாங்க முயற்சித்தது யார்? ஆப்ஷன் ஏ எலியா. ஆப்ஷன் பி பெனாதாத். ஆப்ஷன் சி ஏசபேல். ஆப்ஷன் டி ஆகாப். சரியான விடை டி ஆகாப். இருப்பிடம் 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 2வது வசனம். கேள்வி 44. கர்த்தர் தீர்க்கதரிசிகளின் வாயிலே பொய்யின் ஆவியை கட்டளையிட்டதாக கூறியது யார்? ஆப்ஷன் ஏ மிகாயா. ஆப்ஷன் பி எலியா. ஆப்ஷன் சி எலிசா. ஆப்ஷன் டி சிதேக்கியா. சரியான விடை ஏ மிகாயா. இருப்பிடம் 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 23வது வசனம். கேள்வி 45. எரிகோவில் எலிசாவிடம் வந்து பேசியது யார்? ஆப்ஷன் ஏ தீர்க்கதரிசிகளின் புத்திரர். ஆப்ஷன் பி தேவதூதர்கள். ஆப்ஷன் சி மாகாணங்களின் அதிபதிகள். ஆப்ஷன் டி போர்ச்சேவகர். சரியான விடை ஏ தீர்க்கதரிசிகளின் புத்திரர். இருப்பிடம் 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 5வது வசனம். கேள்வி 46. பெனாதாத்தை தன் சகோதரன் என்று கூறியது யார்? ஆப்ஷன் ஏ ஆகாப். ஆப்ஷன் பி எலியா. ஆப்ஷன் சி பாகாலின் தீர்க்கதரிசி. ஆப்ஷன் டி யெகூ.
சரியான விடை ஏ ஆகா. இருப்பிடம் 1 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 32வது வசனம். கேள்வி 47. எலியா பரலோகத்திற்கு எதில் ஏறிப்போனான்? ஆப்ஷன் ஏ கார்மேகத்தில். ஆப்ஷன் பி காணக்கூடாத ஒளியில். ஆப்ஷன் சி சுழல்காற்றில். ஆப்ஷன் டி தூதன் வைத்த ஏணியில். சரியான விடை சி சுழல்காற்றில். இருப்பிடம் 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 11வது வசனம். கேள்வி 48. பெனாதாத் யுத்தத்துக்கு வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு பேர் இருந்தனர்? ஆப்ஷன் ஏ 3000 பேர். ஆப்ஷன் பி 12000 பேர். ஆப்ஷன் சி 7000 பேர். ஆப்ஷன் டி 46000 பேர். சரியான விடை சி 7000 பேர். இருப்பிடம் 1 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 15வது வசனம். கேள்வி 49. யெகூவின் பட்டயத்திற்கு தப்பியவனை எவன் கொன்று போடுவான்? ஆப்ஷன் ஏ எலியா. ஆப்ஷன் பி ஒபதியா. ஆப்ஷன் சி எலிசா. ஆப்ஷன் டி ஆசகேல். சரியான விடை சி எலிசா. இருப்பிடம் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 17வது வசனம். கேள்வி 50. கர்த்தர் எலியாவை எந்த திசையை நோக்கிப் போகச் சொன்னார்? ஆப்ஷன் ஏ கிழக்கு திசை. ஆப்ஷன் பி மேற்கு திசை. ஆப்ஷன் சி வடக்கு திசை. ஆப்ஷன் டி தெற்கு திசை. சரியான விடை ஏ கிழக்கு திசை. இருப்பிடம் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 3வது வசனம். கேள்வி 51. சீதோனுக்கடுத்த ஊரின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ எரிகோ. ஆப்ஷன் பி எபிரோன். ஆப்ஷன் சி சாரிபாத். ஆப்ஷன் டி கர்மேல். சரியான விடை சி சாரிபாத். இருப்பிடம் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 9வது வசனம். கேள்வி 52. பானையில் எத்தனை பிடி மாவு இருப்பதாக விதவை கூறினாள்? ஆப்ஷன் ஏ 1 பிடி மாவு. ஆப்ஷன் பி 2 பிடி மாவு. ஆப்ஷன் சி 3 பிடி மாவு. ஆப்ஷன் டி 4 பிடி மாவு. சரியான விடை ஏ 1 பிடி மாவு. இருப்பிடம் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 12வது வசனம். கேள்வி 53. யுத்தத்தில் ஆகாபின் கவசத்தின் சந்துகளுக்குள் பட்டது எது? ஆப்ஷன் ஏ ஈட்டி. ஆப்ஷன் பி பட்டயம். ஆப்ஷன் சி அம்பு. ஆப்ஷன் டி கத்தி.
சரியான விடை சி அம்பு. இருப்பிடம் 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 34வது வசனம். கேள்வி 54. யுத்தத்தை யார் துவக்க வேண்டும் என்று தீர்க்கதரிசி சொன்னான்? ஆப்ஷன் ஏ அகசியா, ஆப்ஷன் பி ஆகாப், ஆப்ஷன் சி எலியா, ஆப்ஷன் டி கேவன். சரியான விடை பி ஆகாப். இருப்பிடம் 1 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 14வது வசனம். கேள்வி 55. தீர்க்கதரிசி ஒருவன் வேஷம் மாறி யாருக்காக காத்திருந்தான்? ஆப்ஷன் ஏ ஏசபேலுக்காக, ஆப்ஷன் பி ஆகாபுக்காக, ஆப்ஷன் சி அகசியாவுக்காக, ஆப்ஷன் டி எலியாவுக்காக. சரியான விடை பி ஆகாபுக்காக. இருப்பிடம் 1 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 38வது வசனம். கேள்வி 56. யோசபாத்தின் தாய் யார்? ஆப்ஷன் ஏ அபிஷாக், ஆப்ஷன் பி ஏசபேல், ஆப்ஷன் சி ரிஸ்வா, ஆப்ஷன் டி அசுபாள். சரியான விடை டி அசுபாள். இருப்பிடம் 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 42வது வசனம். கேள்வி 57. அகசியா இஸ்ரவேலின் மேல் எவ்வளவு காலம் ராஜ்யபாரம் பண்ணினான்? ஆப்ஷன் ஏ 1 வருஷம், ஆப்ஷன் பி 2 வருஷம், ஆப்ஷன் சி 3 வருஷம், ஆப்ஷன் டி 4 வருஷம். சரியான விடை பி 2 வருஷம். இருப்பிடம் 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 51வது வசனம். கேள்வி 58. எலியாவும் எலிசாவும் கில்காலிலிருந்து எங்கு சென்றார்கள்? ஆப்ஷன் ஏ யோர்தானுக்கு, ஆப்ஷன் பி எரிகோவுக்கு, ஆப்ஷன் சி பெத்தேலுக்கு, ஆப்ஷன் டி சமாரியாவுக்கு. சரியான விடை சி பெத்தேலுக்கு. இருப்பிடம் 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 2வது வசனம். கேள்வி 59. பாகாலின் தீர்க்கதரிசிகள் பாகாலின் நாமத்தைச் சொல்லி எதுவரை கூப்பிட்டார்கள்? ஆப்ஷன் ஏ மறுநாள் காலை வரை, ஆப்ஷன் பி மத்தியானம் வரை, ஆப்ஷன் சி சாயங்காலம் வரை, ஆப்ஷன் டி இரவு வரை. சரியான விடை பி மத்தியானம் வரை. இருப்பிடம் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 26வது வசனம். கேள்வி 60. எலியா ஓரேபில் எங்கு தங்கினான்? ஆப்ஷன் ஏ வனாந்தரத்தில், ஆப்ஷன் பி விதவையின் வீட்டில், ஆப்ஷன் சி கெபியில், ஆப்ஷன் டி மலையில்.
சரியான விடை சி. கெபியில். இருப்பிடம் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 9வது வசனம். கேட்கப்பட்ட கேள்விகளில் எத்தனை கேள்விகளுக்கு சரியான விடையளித்தீர்கள் என்பதை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த வீடியோ உங்கள் வேதாகம அறிவை பெருக்கிக் கொள்ள உதவியாக இருந்தால் இதை உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேவன்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.